வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 25ஆம் தேதி 5வது மாதம் 2024 சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. பார்த்திங்கன்னா 655வது ட்ராவாக வருது. இந்த ட்ரா நடைபெறுது. அதாவது நமக்கு ட்ரா நம்பர்ஸ்லேயும் டபுள் 5 இருக்குது, நமக்கு தேதியிலையும் டபுள் 5 வருது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் நமக்கு இன்றைக்கி 5ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 367 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 367 ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போது நம்பர்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 6 11 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 38 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு பெண்டிங் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 5 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு சி போர்டில் 3 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கையில் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் அதாவது நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கையில் 90ங்கிறது ஆல் போர்டு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 90ங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறோம். 90 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக 90 வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நமக்கு போன வருஷம் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அதாவது நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு நல்லா கவனிங்க. 025 வந்திருக்கு. இந்த 025லேருந்து இன்றைக்கி வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்மளுடைய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் 025 இதிலேருந்து வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு இந்த மெத்தேட்லேருந்து வந்துச்சுன்னா 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மெத்தேட்லேருந்து வந்துச்சுன்னா 05ங்கிறது வரணும், வந்து தான் ஆகணும். அதிகமாக வாய்ப்பும் நமக்கு இருக்குது. 05 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. இந்த போன வருஷம் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் வரும். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸும் ஆல் போர்டு நம்பர்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போது போர்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு இன்றைக்கி 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபார்முலா நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 90ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அதாவது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி 90ங்கிறது ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 9ஆம் நம்பரையும் 0வையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 905 பாட்ஸுன்னு எடுத்திருக்கேன். 905 ஒரு பாட்ஸாக நம்ம எடுத்திருக்கோம்.
8ஆம் நம்பர் ஒரு கணக்கில் நமக்கு கிடைக்கிது. 8 வந்துச்சுன்னா நமக்கு 805 ஒரு நம்பர்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்காம பாக்ஸு நம்பரில் வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி பாக்ஸில் வந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பாக்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 2 நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங்லாம் மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். உங்களுடைய கணக்கு வழக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 097 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 016 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 068 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 051 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எப்போதும் போல் சார்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஆர்டருக்கு பண்ணி தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கு வழக்குலையும் நம்ம கொடுக்குற மெத்தேடும் மேட்சாக இருந்தால் மட்டுமே எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டவே வேண்டாம், நம்ம கொடுக்குற நம்பர்ஸை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு மீண்டும் 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பி போர்டில் வந்துச்சுன்னா 935ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது, 951ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது, 917 வர்றதுக்கான ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பி போர்டில் 9 வந்துச்சுன்னா சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது 891, 935, 951, 917 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸெல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நல்ல நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக தான் பெஸ்ட் நம்பராகவும் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நமக்கு மீண்டும் சி போர்டு 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 851 நமக்கு கணக்கில் வந்திருக்கு. உள் நம்பர் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 18, 51, 29, 17, 59, 05, 50, 68ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆர்டருக்கு பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 100% நமக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க, 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா அதாவது 05, 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 05, 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 09 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 68 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 51 நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. 51 வந்துச்சுனாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட்டால் நமக்கு 91 அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
மேட்ச் பண்ணி வைங்க. 85ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 85 வர்றதுக்கான வாய்ப்பும் ஒரு கணக்கில் இருக்குது. மொத்தம் நான் வந்து ஒரு 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 05 90 09 68 85 51 91ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு கெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.